திமுக ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டுகளில் நடந்த டெண்டர் முறைகேடுகள், திமுக கூட்டணி கட்சியினர் எடுத்த டெண்டர்கள், அதில் செய்த முறைகேடுகள் குறித்த ஆவணம் விரைவில் வெளியிடப்படும் என பிஜேபி தலைவர் அண்ணாமலை அறிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், டங்ஸ்டன் சுரங்க பிரச்சினையில் விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் மத்திய அரசு நடந்து கொள்ளாது என பிஜேபி சார்பில் உறுதி அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழகத்தில் தீங்கு விளைவிக்கக்கூடிய பிரச்சினைகளுக்கு எல்லாம் முதல்வர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றால் முதலில் டாஸ்மாக் பிரச்சினைக்கு அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அண்ணாமலை குறிப்பிட்டார். டாஸ்மாக் முதலமைச்சரையா ரிசைன் பண்ணாம இருக்காரு. இன்னைக்கு அரசியலுக்காக டங்ஸ்டனுக்காக ரிசைன் பண்றேன்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் அவருடைய சொந்த கட்சிக்காரர் நடத்தக்கூடிய சாராய ஆலைகள் ஒரு பக்கம், அவருடைய சொந்த அரசு, அவர் பொறுப்பு வகிக்கக்கூடிய தலைமை தாங்கக்கூடிய அரசு நடத்தக்கூடிய டாஸ்மார்க் ஒரு பக்கம். அதனால் இதுவும் பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிக்குது. பெண்களுடைய தாலியெல்லாம் அறுப்பதற்கு காரணமாக இருக்குது. அதனால் முதலமைச்சர் அவர்கள் இது சட்டமன்றத்தில் சொல்லியபடி பதவி விலகுனா அவர் பேச்சுக்கு ஒரு மரியாதை இருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம். மற்றபடி டங்ஸ்டன் எங்ககிட்ட விட்டுருங்க. 12ஆம் தேதி திரும்பி வரும் பொழுது ஒரு நல்ல ஒரு முடிவோடு தான் அந்த பகுதியினுடைய விவசாய பெருமக்களுக்கு வருவோம். அதன் பிறகுதான் அந்த பகுதிக்கு போய் நாங்கள் விவசாய பெருமக்களை பார்க்க போகிறோம். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு டெண்டர்களில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருக்கிறது. திமுகவின் கூட்டணி கட்சியினரும் டெண்டர் எடுத்து முறைகேட்டில் ஈடுபட்டு உள்ளனர். இது தொடர்பான ஆவணங்களை பிஜேபி விரைவில் வெளியிடும் என்றும் அண்ணாமலை தெரிவித்தார். ஃபைல்ஸ் 1 விட்டுருக்கோம், ஃபைல்ஸ் 2 விட்டுருக்கோம், ஃபைல்ஸ் 3 எலெக்ஷன் வரட்டுங்கன்னா அடுத்தது பெரிய லெவலில் கம்பைல் பண்ணியிருக்கோம். ஃபைல்ஸ் 3 கொஞ்சம் கூட்டணி கட்சியெல்லாம் சேர்த்து கவர் பண்ணலான்னு இருக்கோங்கண்ணா. ஏன்னா கூட்டணி கட்சியும் தப்பிச்செல்லாம் போகக்கூடாதுங்கன்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் வர்ற பல டெண்டர் பார்த்திங்கன்னா அந்த கூட்டணி கட்சியில் எடுத்துக்கிறாங்க. அதனால் கூட்டணி கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய இன்றைக்கி இந்த டெண்டர்லாம் யார் யாருக்கு போயிருக்குன்னு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் போயிட்டுருக்குங்கன்னா, தமிழ்நாட்டில் திமுக வந்த பிறகு இந்த 3 ஆண்டு கால டெண்டரை முழுமையாக அனலைஸ் பண்ணுறோங்கண்ணா. கம்ப்ளீட்டாக எவ்ரி சிங்கிள் டெண்டர் இஷ்யூ, அது யாருக்கு போயிருக்கு, எந்த கம்பெனி தமிழ்நாட்டில் எடுத்திருக்காங்க, அவர்களுக்கும் ஆளுங்கட்சி அமைச்சருக்கும் என்ன சொந்தம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மாமா மச்சன் சித்தப்பா பெரியப்பா தான் இருக்கிறாங்க. அதையெல்லாம் 2025 ஆரம்பிக்கும் பொழுது மக்கள் மன்றத்தில் வைக்க போகிறோம்.